புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் நியமனம். குஜராத்தில் முதன்மை செயலாளராக பணியாற்றியவருக்கு புதிய பதவி. ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிராவுக்கு மாற்றம். 9 மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்களை நியமித்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டி நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த மமதா பானர்ஜி 5 நிமிடங்கள் பேசியதும் தமது மைக் ஆஃப் செய்யப்பட்டுவிட்டதாக குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினரும் ஜனநாயகத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் என்பதை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. மமதா பானர்ஜியின் பேட்டியை மேற்கோள் காட்டி இதுதான் ஒரு முதலமைச்சரை நடத்தும் விதமா என்றும் கேள்வி. மைக் அணைக்கப்பட்டதாக மமதா பானர்ஜி கூறியது முற்றிலும் தவறானது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். பொய்யின் அடிப்படையில் கதையை உருவாக்குவதற்கு பதிலாக உண்மையை பேச வேண்டும் என கருத்து. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது ஏன் என முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம். ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த மக்களை பழிவாங்க உருவாக்கியிருப்பதாக விமர்சனம். ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காகவும் உருவாக்க வேண்டிய பட்ஜெட்டை இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்ச மக்களை பழிவாங்க உருவாக்கியிருக்கார். பட்ஜெட்டுக்கு 2 நாட்களுக்கு முன் தமிழ்நாட்டுக்கான தேவைகள் குறித்து தாம் தெரியப்படுத்திய ஒன்றை கூட நிதியமைச்சர் அறிவிக்கவில்லை என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் கொந்தளிப்பது போல இந்திய மக்களின் மனங்களும் கொந்தளிப்பில் இருப்பதாக கருத்து. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்காததற்கு முதலமைச்சர் வலுவற்ற காரணங்களை தெரிவித்திருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். முதலமைச்சரின் விளக்க வீடியோ முழுக்க பொய்களும் உண்மைக்கு புறம்பான தகவல்களும் இருப்பதாகவும் கூறி காணொலி வெளியீடு. டெல்லியில் IAS பயிற்சி மையத்தில் வெள்ளம் புகுந்ததில் 2 மாணவிகள் உட்பட 3 பேர் உயிரிழப்பு. அடித்தளத்தில் இருந்து வெளியேற முடியாமல் சிக்கி தவித்த 30 மாணவர்களை தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மீட்டனர். KRS அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 1,30,000 கனஅடியாக அதிகரிப்பு. கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 35,000 கனஅடி நீர் வெளியேற்றம். காவிரி ஆற்றில் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,41,000 கன அடியாக அதிகரிப்பு. தாழ்வான பகுதிகளில் கரையோரம் வசிப்போர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தல். காவிரியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 103 அடியை கடந்தது. அணைக்கு வினாடிக்கு 1,23,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக பொதுப்பணித்துறை தகவல். முல்லை பெரியாறு பிரதான பாசன கால்வாய் பகுதிகளில் முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. நிலக்கோட்டை வாடிப்பட்டி சுற்றுவட்டாரங்களில் 45,041 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற வாய்ப்பு. தமிழ்நாடு பட்ஜெட்டில் அனைத்து மாவட்டங்களின் பெயர்களும் உள்ளதா என அண்ணாமலை கேள்வி. பாஜக ஆளும் மாநிலங்களின் பெயரும் பட்ஜெட்டில் குறிப்பிடவில்லை என்றும் கருத்து. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் முழுவதும் வீணாக கடலில் சென்று கலக்கும் நிலை இன்னும் மாறவில்லை என அன்புமணி விமர்சனம். 57 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த திராவிட கட்சிகளுக்கு காவிரி நீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது தெரியவில்லை எனவும் கருத்து. கோவையில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றின் போது சீமானை ஆறத் தழுவிய அண்ணாமலை. மேடையில் பேசிவிட்டு அண்ணாமலை இறங்கிய போது பரஸ்பரம் கைகுலுக்கி வாழ்த்து. சர்வதேச பயணிகளுக்கு விமானத்தில் பயணிக்கும் போது 20 நிமிட இலவச வைஃபை வழங்குவதாக விஸ்தாரா நிறுவனம் அறிவிப்பு. 35,000 அடி உயரத்தில் வானத்தில் பறக்கும் போது தொடர்பில் இணைந்திருக்க இந்தியாவில் முதன்முறையாக புதிய வசதி அறிமுகம். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்ட உலகின் பாதுகாப்பான 10 நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்தது சிங்கப்பூர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவுக்கு 2ஆம் இடம், கனடா நாட்டின் டொரண்டோவுக்கு 3ஆம் இடம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கமலா ஹாரிஸ். அமெரிக்கர்கள் ஒவ்வொருவரின் வாக்கையும் பெற தாம் கடுமையாக உழைக்கப் போவதாக உறுதி.